தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் வந்து நைட்டில் வந்து இன்னைக்கு கேஎல் டவர் பார்க்க போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எங்கள் ரூம் விட்டு வெளியே வந்தோம். அச்சா, எங்கள் ரூமில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கி கேஎல் டவர் தெரியும். இடது பக்கம் வெளியே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பெட்ரோனஸ் தெரியும், ரைட் சைடு கேஎல் டவர் யாருக்கும் ஒரே தூரத்தில் தான் தெரியும். ரூமில் இருந்து பார்த்தாலே அதாவது ஜன்னல் பால்கனி ஜன்னல் வழியாக பார்த்தாலே கேஎல் டவர் தெரியும். அதனால் ஏன் கணக்குப்படி கேஎல் டவர் அதை பெட்ரோனஸ் டவர் கம்பேர் பண்ணும்போது 10 நிமிஷம் நிறையா தான் இருக்கும் அப்படின்னு சரி நடக்க வந்து பார்த்தாக்கி அது யாருக்கும் ஒரு மலையில் இருக்கு. சுற்றி 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 நடந்து உள்ளே போகிறதுக்கே டயர்டாயிட்டு யாருக்கும் 2 கிலோமீட்டராவது நடந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் யாரும் வரதா இருந்தாக்கி டாக்ஸியில் வாங்க, அதான் ஈஸி. ஏன்னாக்கி அந்த நட அதுக்கு ஒருத்தில் நீங்கள் அதுக்கு போகிறதுக்குள்ளேயே டயர்டாகிடுறீங்க. நாங்கள் போகும்போது அதாவது யாருமே பெரிய அளவில் ஆட்கள்லாம் வரல, 1-2 ஃபேமிலி மட்டும் தான் எங்களை மாதிரி தெரியாமல் மாட்டின ஃபேமிலி ஆட்கள் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. மற்றபடி பெரிய அளவில் நடந்து வந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. வேற ஏதாவது வழி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஓகே, நான் நடந்து வந்து எனக்கு கூகுளில் காட்டின மேப்பில் வந்தோம். வந்தப்பறம் ஒரு மாதிரி சேர்ந்தாக்கி அந்த பில்டிங் அவங்க நைட்டு வந்து லைட்டு அவங்க கலரை மாற்றுறது, ஃப்ளாஷ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்து பார்க்கறதுக்கு. சரி அப்படின்னு உள்ள வந்தோம். எங்கள் பிளான் படி என்னன்னாக்கி இன்னைக்கு மேலே போகணும் அப்படிங்கிறது. ஏன்னா பெட்ரோனஸ் டவர் மேலே போகல, அதனால இதுக்கு மேலே போகலாம் அப்படின்னு. ஓகே, இங்கே இன்னொரு பேர் இருக்குது, இது பேர் மெனோரா கேஎல். மெனோரானா டவர். இங்கே ஜெனரலாக வந்து நீங்கள் கடையாக முதல்ல போடுவாங்க. நம்ம வந்து ஒரு கடைக்கு பின்பக்கம் கடையை போடுவாங்க. இங்கே எல்லாமே அந்த சென்டென்ஸை மாற்றி எழுதுறாங்க. ஸோ அதை மாதிரி நம்ம வந்து டவர் இங்கிலீஷில் பின்னால் வரும். ஓகே, இங்கே மெனோரா முன்னால் வருது, கேஎல். மெனோரா கேஎல்னாக்கி கேஎல் டவர் அப்படின்னா இது ஒரு டெலிகம்யூனிகேஷன் டவர். இது வந்து பேசிக்கலாக டிவி, ரேடியோ, டெலிகம்யூனிகேஷனுக்காக தான் இதை கட்டியிருக்காங்க. இதை கெட்டது 1999 வருஷம் கட்டியிருக்காங்க. 1994 முடிஞ்சிருக்கு. 96 தான் இனாகிரேட் பண்ணி தொடங்கியிருக்காங்க. இதனுடைய வளர்ச்சி வந்து 421 மீட்டர். ஏறக்குறைய 6 பில்டிங் இருக்கு, 6 ஃப்ளோர் இருக்கு. ஓகே, டவர்ல வந்து ஆட்கள் தங்க மேலே 6 ஃப்ளோர் தான் இருக்கு. ஒன்றில் வந்து அப்சர்வேஷன் டெக் மேலே இருக்கு, இன்னொன்று வந்து அதுக்கு மேலே வந்து ஸ்கை டெக்னு ஒன்று இருக்கு, மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. மற்ற 3 வந்து அவங்களுடைய இதாக இருக்கணும், இது அஃபிஷியலாக இருக்கணும். அதுக்கு டிக்கெட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது பெட்டர். சில லிமிட்டட் டிக்கெட்டாக இருக்கும், அவங்க சோல்ட் அவுட் ஆகிட்டலாம். நாங்கள் நைட்டு வந்ததுனால எங்களுக்கு கிடைச்சி. ஓகே, நாங்கள் அது டிக்கெட்டை வாங்கி தான் விலையை ரேட் சொல்கிறேன். வந்து உள்ளே வந்தாக்கி அது லெஃப்டில் எங்கே போனால் அங்கே கூட்டம் இருக்குது, அதனால் நீங்கள் லெஃப்டில் எங்கே போனாலும் வந்து கியூவில் நிற்கணும். அந்த லிஃப்ட் வந்து எடுக்கிற டைம் வந்து 56 செகண்ட். அந்த 421 மீட்டரையும் எடுக்கிற செகண்ட் வந்து 1 நிமிஷத்துக்கு கீழே தான் எடுக்குது. நாங்கள் உள்ளே போனப்போ திருப்பியும் அவங்க லைன் அங்கே போட்டாங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். வழக்கமாக டிக்கெட்லாம் கீழேயே செக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இங்கேயும் திருப்பி அவங்க நம்ம டிக்கெட்லாம் ஸ்கேன் பண்ணணும். ஓகே, வந்தாக்கி வெளியே வந்தாக்கி பார்க்க லைக் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. பெரிய அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கு அதிகமாக எக்ஸைட்டிங்காக இருந்த மாதிரி தெரியல. நான் இதுக்கு முன்னால் வந்து 2 இடத்துக்கு டவருக்கு இந்த மாதிரி டவர் 2க்கு போயிருக்கேன். ஒன்று வந்து டெக்சாஸில், இன்னொன்று வந்து கனடாவில். 2 டவருக்கு போயிருக்கேன். பட் ஓகே, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இதோட நல்லா இருந்த மாதிரி இருந்து. எனிவே, நீங்கள் வந்து நைட்டில் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சிட்டி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ட்வின் டவர் பார்க்கறதுக்கு அந்த லைட்டில் ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் பைசாக்கிறது ஒருத்தான எனக்கு தெரியல. ஓகே, என்னன்னாக்கி அந்த ட்வின் டவருடைய மெயின் வியூவை வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு தனியாக பைசா கொடுக்கணும். அதுக்கு ஸ்கை பாக்ஸ்ன்னு ஒரு 10 வெள்ளி அதிகமாக கேட்குறாங்க, 200 ரூபா அதிகமாக கேட்டாங்க. அங்கே போய் ஃபோட்டோலாம் எடுக்கலாம். மற்றபடி எனக்கு அந்த 2 டவரையும் ஒரு டவருக்கு பின்னால் ஒரு டவருக்குனால அது மறைக்கி அந்த மாதிரி தான் அது இருக்கு. ஓகே, நீங்க வேலையை பார்த்தீங்கன்னாக்கி அவங்க வந்து லோக்கலுக்கு ஒரு வேலை வச்சிருக்காங்க. லோக்கலுக்குள்ள வச்சிருக்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கி அப்சர்வேஷன் டெக்கு 400 ரூபா, அதுக்கு மேலே 720 ரூபா. நான் இந்தியன் ரூபாயில் வச்சுருவேன். அந்த பாக்ஸுக்கு போறீங்க கூட 200 ரூபா கொடுக்கணும். அதாவது 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ள போய் ஃபோட்டோ எடுக்கலாம். நீங்கள் ஃபாரின் பாஸ்போர்ட்டாக இருந்தாக்கி அப்சர்வேஷன் டெக்கு 1000, ஸ்கை எக்ஸாக்ட்லி இல்லை ஒரு ரவுண்டாட்டு, அதை ஸ்கை டெக்கு 2000. நாங்கள் கொடுத்த 2000 தான் கொடுத்து வந்திருக்கோம். அதுக்கு எனக்கு கூட ஒரு 220 ரூபாய் எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு. இதுக்கு போதா இருந்தீங்க, அந்த பாக்ஸுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் கூட ஒரு 10 வெள்ளி கொடுத்தீங்கன்னாக்கா அந்த இல்லை 10 வெள்ளி இல்லை, நான் அதை விலையை பார்க்கல.
அந்த வெளியே வந்து அந்த கயிறு கட்டி நடக்க விடுவாங்க. அது அவங்க சேஃப்டி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த ரிம்மில் நடக்கலாம் அந்த வெளிப்பக்கம். ஓகே, அந்த வயசில் அந்த ரிஸ்கில் என்னால் எடுக்க முடியாது. அதனால நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணலை. வெறும் கைடெக் தான் வந்தோம். ஓகே, சுற்றி பார்த்தோம். ஃபோட்டோ எடுக்கலாம், நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம். ராத்திரி அப்படிங்கிறனால ஃபோட்டோ ரொம்ப கிளியராக இல்லை, பட் இருந்தாலும் ஓகே, பார்க்க நல்லா இருந்து. ஏன்னா ஃபுல் சிட்டியே நீங்கள் நைட்டில் பார்க்குற வியூ பார்க்க அருமையாக இருந்து. ஆனால் நான் எக்ஸைட் ஆனான்னு சொல்லலாம் சொல்ல முடியாது. எனக்கு கனடாவோ இதோட பெட்டராக தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சு, கனடாவிலேயே வந்து அவங்க கண்ணாடி வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த அப்சர்வேஷன் டெக் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து கண்ணாடி வந்து ஒரு பாதுகாப்பு தான் வச்சுருக்காங்களே, மற்ற எல்லாம் ஓப்பனாக இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே. நீங்க ரெண்டுல ஒரு டவர் பாருங்க. உள்ள வந்தீங்கன்னாக்கி பெட்ரோல்ஸ் டவர் போங்க, இது போங்க. இல்லைனாக்கி இந்த டவர் வந்து பாருங்க. இது பெட்டர் அப்படிங்கிறாங்க ரெண்டுல. ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் கீழே ரெண்டாவது ஆப்சர்வேஷன் டெக் வந்தோம். அதுக்கும் யாருக்கும் லிஃப்ட்ல கூட்டம் லைன் போட்டு தான் வந்து வர்றது. வந்து ஆப்சர்வேஷன் டெக்ல வந்தீங்கன்னாக்கி அது ராத்திரி அவ்வளவு இல்லை தெரியல, அவ்வளவு அங்கே ஒன்றும் பெரிய ஃபோட்டோலாம் கேமராலாம் பெரிய அளவில் எனக்கு அந்த கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. சரி, அங்கே ஷாப்பிங்லாம் வச்சுருக்காங்க. ஒன்று வச்சுருந்தாங்க, அதாவது ஓகே, இது உலகத்தில் 7வது பெரிய கம்யூனிகேஷன் டவர், இல்லை பெரிய டவர். ஸோ அவங்க அந்த லிஸ்ட் போட்டிருக்காங்க, எது 1, 2, 3 இந்த லிஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. எது பெருசு, எது அடுத்தது அப்படின்னு லிஸ்ட்லாம் பெயிண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ஃபார்மேஷனாக இருக்குது. வேற என்ன சொல்லலாம்? ஓகே, இதனுடைய பட்ஜெட் வந்து ஏறக்குறைய 800 கோடி, 4 பில்லியன் ரிங்கட், ஏறக்குறைய 800 கோடி ரூபா இதனுடைய பட்ஜெட் அவங்க கேட்டும்போது. 1991 ஸ்டார்ட் பண்ணும்போது அதனுடைய பட்ஜெட் இது. இதுக்கு ஒரு நாளைக்கு 3000 பேர் வந்து பார்க்குறாங்க. யாருக்குள்ள 8 வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் அப்படிங்கிறாங்க. அதாவது 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பேர், 800,000 to 1 மில்லியன். இதில் வந்து 80% ஆன ஆட்கள் வந்து ஃபாரினர்ஸ். ஆப்வியஸ்லி அவங்க லைக் ஃபாரினர்ஸ் தான் இருக்கணும். அப்புறம் அது பார்த்து முடிச்சு கீழே வந்தா கீழே ஒரு பெரிய நீளமான ஒரு ஏரியா இருந்து அவங்க புல்வெளியில இருந்து. இன்னைக்கு மழை பெஞ்சதுனால அவ்வளவு வந்து ஈரமா இருக்கு. ஆனால் அது வந்து ஆர்டிஃபிஷியல் புல். இது கிராஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ், பிளாஸ்டிக்ல பண்ணது. கல்யாணம் அந்த மாதிரி ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, சூப்பரான இடம். சரி, அங்கே போய் நின்று அந்த டவரை பார்க்க அங்கே போய் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். மற்றபடி இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான். வேற இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வேற. பாய்.